வணக்கம் விருச்சிகம் ராசி நண்பர்களை இனிய வணக்கம். உங்களுடைய வேலை விஷயத்தில் மறைமுகமான போட்டிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது அதிகரிக்க தொடங்கும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலேயோ அல்லது பிசினஸ் செய்யக்கூடிய இடத்திலேயோ உங்களுக்கு இணையா வர முடியாம உங்களுடைய திறமையை கண்டு பயந்து உங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மறைமுகமான போட்டி இதுவரைக்கும் உருவாக்கி கொண்டே தான் இருக்கும். முக்கியமாக உங்களை கீழே தள்ளிவிட்டு அனைவரும் மேலே வர வேண்டும் என்று உங்களை எத்தனையோ நபர்கள் நினைத்திருக்கலாம். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எது செய்தாலும் அதனை போட்டியாகவும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை கீழே தள்ளிவிட வேண்டும் என்று எத்தனையோ நபர்கள் முடிவுகளை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையின் பின்னால் துரத்தி கொண்டே தான் வருவார்கள். உங்களுடைய பாசக்கிட்ட உங்களுடைய பெயரை கெடுக்கிறதுக்கும் நீங்க செய்யக்கூடிய வேலையில சின்ன சின்ன தப்புக்களை கண்டுபிடிச்சு உங்களை அவமானப்படுத்தவும் ஒரு கூட்டமே காத்து கொண்டே இருக்கும். அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏன் தெரியுமா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் நடக்கிறது? நீங்கள் எப்பொழுதுமே உண்மையான ஒரு நபராக இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை சரியாக செய்ய வேண்டும். இறுதி வரைக்கும் அந்த ஒரு செயலை கூடவே இருந்து முடித்து காட்ட வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ எண்ணங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். எனவே ஆபீஸ்ல வேலை செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப உஷாராக நீங்கள் இருக்க வேண்டும். எந்த ஒரு டாக்குமெண்ட்லையும் கையெழுத்து போடும் பொழுது 1000 தடவை நீங்கள் படிச்சு பார்த்துத்தான் அந்த ஒரு செயலையை நீங்கள் முழுமைக்கும் செய்ய வேண்டும். உங்களுடைய ரகசியங்களை சக ஊழியர்களிடம் பகிர்ந்து கொள்ளவே கூடாது. ஏனென்றால் உங்களுடைய கூடவே இருப்பவர்கள் உங்களை எப்படியாவது கீழே தள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் இருப்பார்கள். ஆனால் பேச்சில் மட்டும் இனிமையாக பேசுவார்கள். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்டுகளையும் நீங்கள் ரகசியமாக வைத்திருந்த விஷயங்களையும் ஏதேனும் ஒரு தவறுகள் செய்தால் கூட வேலை விஷயத்தில் அதில் கூட இருப்பவர்களிடம் சொல்லாமல் முதலாளியிடமோ அல்லது உங்களுடைய பாசிடமோ சென்று நீங்கள் சொல்லி பாருங்கள். அதற்கு கூட அந்த அளவுக்கு திட்டோ அல்லது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுவது என்பது நீங்க ஆரம்பிக்கும். ஆனால் உங்களுடைய கூட இருப்பவர்களிடம் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்றால் அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். மறைமுகமான தடைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். விருச்சிகம் ராசி என்பர்களே, வாழ்க்கையில சில தடைகள் வெளிப்படையாகத்தான் வரும். அவற்றை எதிர்கொள்வது எளிது. ஆனால் சில தடைகள் யாருக்கும் தெரியாமல் பின்னணியில் உருவாகி கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய வேலை, தொழில் அல்லது முயற்சிகளில் சிலர் நேரடியாக எதிர்ப்பு காட்டாமல் மறைமுகமான தாமதங்களை ஏற்படுத்த முயற்சி செய்தவர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். நீங்கள் நம்பிய தகவல்கள் சரியாக இல்லாமல் போயிருக்கலாம். மற்ற நபர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் சில முடிவுகளை எடுத்து அது உங்களுக்கே பிரச்சனைகளை தேடி கொடுக்கக்கூடிய அனுபவங்களையும் உருவாக்கியிருக்கலாம். நீங்கள் நம்பிய தகவல்கள் சரியில்லாமல் போனது தான் மிகப்பெரிய ஒரு வலியவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இந்த ஒரு நபர் நான் எது கேட்டாலும் செய்வார், என்னை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார் என்றெல்லாம் சிலர் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தீர்கள். அது இந்த ஒரு நேரத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியவை உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். சில வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் தள்ளி போயிருக்கலாம். இதனால் மனதில் ஒரு ஏமாற்றங்கள் கூட நிச்சயமாக ஏற்பட்ட ஒரு அனுபவங்களும் உங்களுக்கு இப்பொழுது இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் இருக்கும். ஆனால் விருச்சிகம் ராசி என்பர்களே, உங்களுடைய உள்ளுணர்வு மிகவும் வலிமையானது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். யார் உண்மையாக இருக்கிறார்கள், எந்த சூழ்நிலையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணரக்கூடிய திறனானது உங்களுக்குள்ள வந்துவிட்டது. இனிமே வரக்கூடிய நாட்களில் மிகவும் அனைவரையும் மீதும் நம்பிக்கை வைத்து கூட இருப்பவர்களை முழுமைக்கும் நம்பி எல்லா விதமான விஷயங்களிலும் ஏமாந்து விடக்கூடாது. எல்லா விதமான விஷயங்களிலும் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை உங்களை உயர்த்தி காட்டும். இனி எந்த ஒரு முடிவையும் அவசரமாக எடுக்காமல் முழுமையாக ஆராய்ந்து செயல்பட்டால் அது உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். சனி பகவானின் காலம் என்று நம்பப்படும் நேரங்கள் பொறுமையை சோதித்தாலும் இறுதியில் சரியான ஒரு பாதையை காட்டும் என்று அனைவராலேயுமே கூறப்படுகிறது. தடைகள் வந்தாலும் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் நிறுத்தக்கூடாது. ஏன் தெரியுமா? சில நேரங்களில் தடைகள் அதிகமாக இருக்கும் பாதை தான் நம்மை பெரிய வெற்றிக்கு அழைத்து செல்லும் ஒரு சரியான பாதையாக இருக்கும். எந்த ஒரு செயலை நீங்கள் செய்தால் உடனுக்குடனே பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அதிலிருந்து வெளியில் வரக்கூடாது. அந்த ஒரு பிரச்சனைகள் தாங்க உங்களுக்கான ஒரு பாடங்களையும் ஒரு அனுபவத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களால பெற முடியும் என்பதை இந்த ஒரு நாளில் நீங்கள் நிச்சயமா புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இப்பொழுது உங்களுக்குள்ள நடந்து கொண்டிருக்கும். இதை எப்படி நம்ம சரியாக நடத்த வேண்டும், சரியான முறையில் கொண்டு போக வேண்டும் என்று உங்களுக்குள்ள நீங்களே இப்பொழுது நிச்சயமா புரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை முழுமைக்கும் அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொண்டால் போதும். இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும். அது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும் என்பதை நீங்கள் முழுமைக்கும் உங்களால அறிந்து கொள்ள முடியும். மறக்காம இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை உயரப் போகிறது. இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும்
உலக வாழ்க்கை பற்றிய புரிதலும் புதிய கண்ணோட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்கத் தொடங்கும். வரவுகள் மூலம் சேமிப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். இதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்விகளுக்கு ஒரு பதிலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது தானாகவே பிறந்துவிடும். எதிர்கால தடைகளை அறிந்து வாழ்க்கைக்குள்ள வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இனிமே வரக்கூடிய நாட்களில் இருப்பீர்கள். பழைய நினைவுகளின் மூலம் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கலாம். வெளியூர் பயணங்கள் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் காணப்பட்டு அது மென்மேலும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான ஒரு காரியத்தையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். செல்வ சேர்க்கை தொடர்பான செயல்களில் ஒரு ஆர்வங்கள் என்பது அதிகரித்து அது மென்மேலும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான ஒரு காலத்தையும் இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள பிரதிபலிக்கும். அப்படிப்பட்ட நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்கப் போகிறது. நீங்கள் அதே மாதிரி முதலீடுகளில் அவசரப்படாமல் செயல்பட்டால் நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். விருச்சிகம் ராசி அன்பர்களை, பணம் சம்பாதிப்பது முக்கியம் என்றால் அதை பாதுகாப்பாக வளர்ப்பதும் அதே அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம். பணத்தை யார் வேண்டுமானாலும் சம்பாதித்து விடலாம். ஆனால் அது எந்த முதலீட்டில் போட்டு அது 2 மடங்காக பெரிதாகவோ 3 மடங்காக பெரியதாக எடுக்க முடியும் என்பதை நீங்கள் மனதிற்குள் போட்டுக் கொள்வது தான் முக்கியமான ஒரு நிகழ்வாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். கடந்த காலத்தில் சில முதலீட்டு முடிவுகள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம். மற்றவர்களின் வார்த்தைகளை நம்பி எடுத்த முடிவு எதிர்பார்த்த பலனை தராமல் உங்களுடைய வாழ்க்கையை விட்டே போயிருக்கலாம். அதனாலேயே இனிமே எந்த ஒரு பண முடிவையும் எடுக்கும் முன் பல முறை நீங்கள் யோசிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலத்தில் அவசர முடிவுகளை தவிர்த்து முழுமையாக ஆராய்ந்து செயல்பட்டால் நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கக்கூடும். உங்களுடைய பணத்தை எங்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற தெளிவுகள் ரொம்ப முக்கியம். அதனால முடிந்த அளவுக்கு பணத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறேன் என்ற பெயரில் ஏமாந்து நிற்காமல் எதில் முதலீடுகள் செய்யலாம் என்பதில் கொஞ்சம் கவனத்தை நீங்கள் செலுத்துவது நன்மைகளை தேடி கொடுக்கும். அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைகளை கேட்டு உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற முடிவுகளை எடுப்பது இன்னும் நல்லது. விருச்சிகம் ராசி என்பர்களை, கடந்த காலத்தில் ஏற்பட்ட இழப்புகள் இனிமே உங்களை பாதுகாப்பான முடிவுகளை எடுக்க கற்றுக் கொடுக்கும். இனிமே உங்களுடைய உணர்ச்சிகளால் அல்ல, அறிவால் முடிவு எடுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். சின்ன சின்ன கவனங்களும் சரியான திட்டமிடலும் எதிர்காலத்தில் பெரிய வளர்ச்சிக்கு ஒரு காரணமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு யாரை நம்பி வேண்டுமானாலும் எந்த ஒரு செயலையும் செய்யுங்கள். ஆனால் அது உங்களுடைய மனதிற்கு பிடித்தால் மட்டுமே. அதை நீண்ட நாட்கள் நீங்கள் கொண்டு போனீர்கள் என்றால் அது உங்களுக்குள்ள நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். பண விஷயத்திலையும் முதலீடுகளையும் நீங்க ரொம்பவே எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. உங்களை தேடி பெரிய லாபங்கள் தரக்கூடிய பல நல்ல முதலீட்டுகள் நிச்சயமான ஒரு வாய்ப்புகளை தேடி கொடுக்கும். ஆனா இன்னைக்கு போட்டா நாளைக்கு டபுள் ஆகும்னு சொல்ற போலியான ஆட்களை நம்பி அவசரப்பட்டு பணத்தை தூக்கி போடக்கூடாது. எந்த ஒரு முதலீட்டாக இருந்தாலும் அது ஷேர் மார்க்கெட்டாகவே இருக்கட்டும் அல்லது நிலமாக இருக்கட்டும், அவசரப்படாம நிதானமாக தீர விசாரிச்சு முறையான ஆலோசனையோடு நீங்கள் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். எண்ணங்கள் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் காணப்பட்டு அது மென்மேலும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான ஒரு காரியத்தையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். செல்வ சேர்க்கை தொடர்பான செயல்களில் ஒரு ஆர்வங்கள் என்பது அதிகரித்து அது மென்மேலும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான ஒரு காலத்தையும் இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள பிரதிபலிக்கும். அப்படிப்பட்ட நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்கப் போகிறது. நீங்கள் அதே மாதிரி முதலீடுகளில் அவசரப்படாமல் செயல்பட்டால் நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். விருச்சிகம் ராசி அன்பர்களை, பணம் சம்பாதிப்பது முக்கியம் என்றால் அதை பாதுகாப்பாக வளர்ப்பதும் அதே அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம். பணத்தை யார் வேண்டுமானாலும் சம்பாதித்து விடலாம். ஆனால் அது எந்த முதலீட்டில் போட்டு அது 2 மடங்காக பெரிதாகவோ 3 மடங்காக பெரியதாக எடுக்க முடியும் என்பதை நீங்கள் மனதிற்குள் போட்டுக் கொள்வது தான்